ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ போட்டு கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் எந்தளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தனியா, பிரிஞ்சி இலை, மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அப்புறம் இன்னொரு வானலியில் வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கங்க. போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமேலு ஒரு குக்கரை விசில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கங்க. அதில் பெரிய வெங்காயமும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி வதக்கிங்க. லைட்டாக தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேலு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வதக்கி அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போது குக்கர் விசில் பிடிங்கி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போது நமக்கு தனியாக குழம்பு வேணும் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறமேலே இப்போது அந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக அந்த பேஸ்ட்டில் இப்போ தனியாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த குழம்போட தனியாக எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சிக்கனை எடுத்து வச்சது அந்த இதில் போட்டு ஆட் பண்ணி